ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா 24 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் வந்து இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோ பிச்சர்ஸ்லலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் வந்து ரோஹித்துக்கு இந்த வெற்றிக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு புறம் விராட் கோலி வந்து டக் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தப்ப, இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 41 பந்தில் 92 ரன் 7 4 8 6ன்னு பிரித்து எடுத்துட்டாரு. 224.39 ஸ்ட்ரைக் ரேட்டோட ரோஹித் சர்மா வந்து ஆடிருப்பார். ஒரு செஞ்சுரியை வந்து ஹிட்மேன் வந்து தவற விட்டுட்டார். பட் இருந்தாலும் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து இருந்திருப்பார். கடைசி நேரத்தில் சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, பாண்டியா இவங்களாம் வந்து சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பாண்டியா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார். அந்த வகையில் 20 ஓவருக்கு 205 ரன்களை வந்து சேர்த்திருப்பாங்க. அடுத்த ஆஸ்திரேலியாவும் முடிஞ்ச வரைக்கும் வந்து போராடினாங்க. 181 ரன் மட்டும் வந்து அடிச்சிருப்பாங்க 20 ஓவருக்கு. இதனால் 24 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வெற்றியின் விளைவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. பொதுவாகவே அதுவும் வந்து ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட தான் ஃபைனலில் தொடர்ந்து நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. மரண அடி அப்படின்னு வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நடப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து +ல் வந்து இருந்தாங்க, +2ல் வந்து இருந்தாங்க. பட் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மைனஸ்க்கு வந்து போயிருக்காங்க. -0.3க்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்திரேலியா வந்து இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு செமிக்கு வந்து போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தீர்மானிக்க போகிறது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போட்டி தான். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை தோற்கடித்தாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து போயிடுவாங்க ஆப்கானிஸ்தான். இன்னொரு புறம் ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தோத்தா கூட அவங்க வந்து ரன் ரேட்டை வந்து ஆஸ்திரேலியாவை விட கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே ஆப்கானிஸ்தான் உள்ளே போயிடுவாங்க. இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து -0.6ல் வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா -0.3ல் வந்து இருக்காங்க. அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு ரன் ரேட்டை கொஞ்சம் ஆஸ்திரேலியாவோட முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து செமிஃபைனலுக்கு வந்து வந்துடுவாங்க. ஆஸ்திரேலியா அணி வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வீட்டுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருச்சு. நன்றி.